ஏற்கனவே விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடியில் கூடுதல் தள்ளுபடி. சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் விஜய். கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி வழங்கப்படும். பயிர்க்கடன் 1 லட்சம் ரூபாய் எனில் 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருந்தால் 35,000 ரூபாய் தள்ளுபடி என்றும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். கோவை அமுதன், திருவொற்றியூர் தனுஷ் கொலை வழக்கை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தல். கோவையில் கல்லூரி மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்துக் கொன்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. அமுதன் கொலை சம்பவம் அரசின் அலட்சியத்தாலும் போலீசாரின் பொறுப்பற்ற போக்காலும் நடந்தது என்றும் தாக்கு. 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. கோவை மாணவர் அமுதன் கொலையில் காவல்துறை, கல்லூரி நிர்வாகம் உண்மையை மறைக்க முயற்சி. ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து கொலை செய்வது எப்படி கோஷ்டி மோதலாகும் என்று அதிமுக எம்எல்ஏ காமராஜ் கேள்வி. கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டமன்றத்தில் அதிமுக சார்பில் காமராஜ் பேசிய நிலையில் எஸ்பி வேலுமணியும் தனியாக வலியுறுத்தல். காவல்துறை இன்றைக்கு உங்களுக்கு தகவல் கொடுத்ததை வச்சுதான் அமைச்சர் பேசுறாரு. ஆனா காவல்துறை அவர் சரியான தகவல் கொடுக்கல நினைக்கிறாங்கவே. அரசு கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை திருவொற்றியூர் மாணவர்கள் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடக்கும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் பதில். கொல்லப்பட்ட தனுஷின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவொற்றியூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், முதல் விஷயம் அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை, நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிடங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை. கோவை அமுதன் கொலை வழக்கை போதைப் பொருள் விவகாரமாக சித்தரிக்க வேண்டாம் என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். போதைப் பொருள் குறித்து புகார் அளித்ததால் அமுதன் கொலை என கூறுவதில் உண்மை இல்லை என்றும் விளக்கம். போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல, இது வேறு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முன்னுரிதம் மற்றும் அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மை தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் இருந்ததாக சட்டமன்றத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. போதைப் பொருள் கடத்தல் புகாரில் கைதான ஜாஃபர் சாதிக் மீது திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விமர்சனம். இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும்
அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. ஜாஃபர் சாதிக் மீதான புகாரை அடுத்து திமுகவில் இருந்தே அவர் நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில். மைதானத்தில் அமைச்சர் சரத்குமார் பவுடர் நுணுக்கிய காட்சி தொடர்பாக தாவேக அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதா என கேள்வி. சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவருடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? மாத்திரை நுணுக்குவது குறித்து விளக்கமளித்தும் ஆதாரமின்றி குற்றம் சாட்டக்கூடாது என அமைச்சர் சரத் பதில். கடந்த ஆட்சி காலத்தில் போதைப் பொருள் புழக்கம் இருந்தது என்பதை திமுக ஒப்புக்கொள்கிறதா என கேள்வி. அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத போதைப் பொருள் புழக்கம் என்பது கடந்த 100 நாட்களில் உருவானதல்ல, முந்தைய ஆட்சியின் தொடர்ச்சி என அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள்ல ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு செயல்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விளக்கம். சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜிடம் கேட்டாலே திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கூறுவார் என்றும் பதில். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு EBCID என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ திரு அமல்ராஜ் IPS அவர்கள் கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவா எடுத்து கொடுத்துருவார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அரசு கொடுத்த விளக்கம் முறையாக இல்லை என கூறி திமுக வெளிநடப்பு. கோவை திருவொற்றியூர் மாணவர்கள் கொலை தொடர்பாக அமைச்சர்களின் விளக்கம் முறையாக இல்லை என குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து கண்ணிய குறைவாக அமைச்சர் ரஞ்சித்குமார் பேசியதாக திமுகவினர் குற்றச்சாட்டு. அமைச்சர் சார்பில் தாம் மன்னிப்பு கேட்பதாக கூறிய முதல்வர் விஜய். உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசினது தவறுதான். அவர் சார்பா நான் சாரி கேட்டேன். 100வது நாளில் அடியெடுத்து வைத்தது தாவேக அரசு. ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என முதல்வர் விஜய் பெருமிதம். ஜோசப் விஜய் எனும் நான் வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்னு கொடுப்போம். This is a new beginning, a new era. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணனின் சீர், வெற்றி மடிக்கணினி திட்டம், விவசாயிகளுக்கு 6000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் விஜய் பதிவு.
நாள் சாதனை மலர் மற்றும் காலப்பேழை புத்தகத்தை வெளியிட்டார் முதல்வர் விஜய். தாவேகா அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகளை விளக்கும் வகையில் மலர் வெளியீடு. நூறு நாள் சாதனை என அரசு பெருமை பேசும் வேளையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாள்ல எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமா பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும் இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். தாவேகா அரசின் 100 நாட்களில் எந்த சாதனையும் இல்லை. தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் தாவேகாவின் சாதனை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தமிழக வெற்றி கழக ஆட்சியில எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. நிர்வாக குழப்பமே தாவேகா அரசின் சாதனை என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விமர்சனம். விவசாயிகளும் பொதுமக்களும் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் சாடல். சுய விருப்பத்தின்படியே ராஜினாமா செய்தார்களா என்று விசாரணை நடத்திய பின்னரே ராஜினாமா ஏற்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மனு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தீபம் ஏந்தி ராம்ப் வாக் சென்ற திருமாவளவன். இதுவரை ஆளுங்கட்சியோடு இருந்தோம், இனி நாமே ஆளுங்கட்சியாக வேண்டும். உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் உரை. நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி, விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கிறது விசிக. உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் முதன் முறையாக அறிவித்தார் திருமாவளவன். இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழக அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விசிக மாநாட்டில் அச்சமூட்டும் அளவுக்கு நெரிசல். பேச முடியாத நிலை இருப்பதாக கூறி உரையை சுருக்கமாக முடித்துக் கொண்ட திருமாவளவன். இங்கே அரங்கத்தில் இருக்கிற கும்பலை விடவும், கூட்டத்தை விடவும், சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற வகையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். விசிக மாநாட்டு மேடையில் தொண்டர்கள் திரளாக ஏறியதால் சலசலப்பு. தொண்டர்களை கண்டித்த திருமாவளவன். தயவு செய்து கீழே இறங்குங்க. தம்பி, நீ கொடி ஆட்டு போத கீழே இறங்க. இந்த லைட்டை கையில புடிச்சுக்கிறோட கரண்ட கையில புடிச்சு கீழே இறங்குங்க.
தம்பி நீங்க 5 பேர் தான். 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் இருக்கீங்க. கீழே இறங்குங்க. நிதின் நபீன் பாரதிய ஜனதா தேசிய தலைவரான பின் கட்சியின் உயர் நிர்வாகத்தில் பெரும் மாற்றங்கள். பொருளாளராக அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். ஸ்மிருதி இரானி தேசிய பொதுச் செயலாளரானார். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலராக BL சந்தோஷ் நியமனம். வசுந்தரா ராஜே, ராம் மாதவ், புரந்தேஸ்வரி தாரிக் மன்சூர் உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக அறிவிப்பு. பாஜக தேசிய மகளிரணி தலைவர் பொறுப்பிலிருந்து வானதி ஸ்ரீனிவாசன் விடுவிப்பு. புதிய தலைவராக சத்தீஸ்கரைச் சேர்ந்த ரூப்குமார் சௌத்ரி நியமனம். தேர்வு தொடர்பான குளறுபடிகளுக்கு பிரதமர் மோடி பதில் கொடுக்கும் வரை காங்கிரஸ் ஓயப் போவதில்லை என ராகுல் காந்தி திட்டவட்டம். UGC நெட் மறுதேர்வுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கும் நிலையில் தவறிழைத்தது தேர்வு முகமை, தண்டனை மாணவர்களுக்காக என்றும் கேள்வி. தேசிய தேர்வு முகமைக்கு எதிராக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பினர் போராட்டம். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் NDA தலைவர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தல். ராகுல் காந்தி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தங்கள் இறுதி உத்தரவு வரும் வரை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க கூடாது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் ஆணை. நாடெங்கும் உள்ள ரயில் நிலையங்களில் சுகாதாரமான குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்ய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவு. கோவை உட்பட சில ரயில் நிலையங்களில் கிருமிகள் கலந்த குடிநீர் வழங்கப்பட்டது ஆய்வில் தெரியவந்த நிலையில் நடவடிக்கை. பழைய வாகனங்கள் வைத்திருப்பவர்களின் நலன் கருதி எத்தனால் 10% கலந்த பெட்ரோலை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும். அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் யோசனை. அமெரிக்கா ஈரான் இடையிலான 60 நாள் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்றோடு நிறைவு. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் நீடிக்கும் இழுபறி, ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்து பாதிப்பால் உலகெங்கும் பாதிப்பு. உக்ரைனின் துறைமுகங்களை தாக்கியதாக ரஷ்யா அறிவிப்பு. ரஷ்யாவின் சரக்கு கிடங்குகளை தாக்கி உக்ரைன் பதிலடி. முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 284 ரன்களுக்கு ஆல் அவுட். 178 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது இந்தியா. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஏன் நீர் திறந்துவிடவில்லை? காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. காவிரியில் உபரி நீரை மட்டுமே கர்நாடகா திறந்ததாக தமிழக அரசு வாதம். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கர்நாடகா செயல்படுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தற்போது மழை அளவு நல்ல நிலையில் இருப்பதால் காவிரி வழக்கை அடுத்த வாரம் விசாரிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள். அதுவரை காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு. காவிரியில் தமிழ்நாட்டுக்கான நீர்வரத்து 8000 கன அடியிலிருந்து 12500 கன அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பரிசல் இயக்க 2வது நாளாக தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 8555 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உயர்வு. தென்மேற்கு பருவமழை பொய்த்ததால் தமிழக நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு 37% சரிவு. கடைமடை மாவட்டங்களில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம்.
செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தொடர் விடுமுறை நாட்கள் முடிவடைந்த பின்னரும் தென்காசி குற்றாலத்தில் களை கட்டும் சீசன். சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிப்பால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஒடிஷாவில் பெய்து வரும் கனமழையால் தாழ்வான இடங்களில் தேங்கிய மழைநீர். ஜாலியமாராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து சேவை துண்டிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. கடந்த 20 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 9,000 ரூபாய் அதிகரிப்பு. வீடு உள்ளிட்ட மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுயமாக பிரசவம் பார்ப்பது தண்டனைக்குரிய குற்றம். சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுய பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். 70 வயதிற்கு மேற்பட்டோர் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை பெற முதியோர் காப்பீட்டு திட்டம். 2500 செவிலியர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு எவ்வித வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2500 செவிலியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போதைய தொகுப்பூதியத்தில் இருந்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நில வரி வசூல் ரத்து. வருவாய்த்துறையினரை பாதுகாக்க தனிச்சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். இனி வரி வாங்குவதே இல்லை, நிலவரியே இருக்காது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் அவர்தம் கடமைகளை மேற்கொள்ளும் போது தாக்குதலுக்குள்ளாவதை தடுத்து சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும். கண்ணியத்துடன் நடந்து கொள்வது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ரமேஷ் வலியுறுத்தல். முதல்வர் விஜய் சட்டமன்றத்திற்கு வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து மரியாதை கொடுக்காமல் அமர்ந்திருப்பதாக விமர்சனம். முன்னாள் முதல்வர் அண்ணன் OPS அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து நின்றதில்லை என்று முன்னாள் அமைச்சர் KN நேரு விளக்கம். முதல்வர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எழுந்து நிற்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை எனவும் பதில். நாங்கள் கூட 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் இருந்தார்கள். அப்படி தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற போது அவர் வருகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் எழுந்ததில்லை இல்ல கொஞ்சம் எழுந்ததில்லை. எனவே அது ஒரு குற்றக்குறையாக அல்ல, அவரவருடைய எண்ணம், அவருடைய நடைமுறை. சட்டமன்றத்திற்கு சபாநாயகர் தான் தலைவரை தவிர முதல்வர் அல்ல என்று O பன்னீர்செல்வம் பேச்சு. முதல்வர் வரும்போது எழுந்து நிற்பது கட்டாயமில்லை என்று கூறி விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த சபாநாயகர். இந்த அவைக்கு பேரவைத் தலைவர்கள் அவர்கள்தான் தலைவர். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால்
இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா? முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சி தலைவர் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அவரோடு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றக்கூடாது என்று சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தல். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு கோரிக்கை. திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் மேகமலை பிரச்சினை இருந்திருக்காது என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மக்களின் நலன் கருதி உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பில் சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் விளக்கம். 2009 மற்றும் 2021 ஆண்டு காலங்கள் இரு ஆட்சி காலங்கள் இம்மனுக்கள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான விலக்கல் வழங்கப்பட்டிருந்தால் இன்று இப்பகுதி மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. கண்டிப்பாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதில் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேகமலை விவகாரத்தில் திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதில். தாவேக ஆட்சிக்கு வந்த பின் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி. காப்பு கார்டு கையெழுத்து போட்டதே நான் தான். 7 என்று சொன்னால் 1924 இருந்து அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் எப்படியாவது வனத்துறையின் சார்பாக வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நான் போட்ட கையெழுத்து ஆதரவு கேட்டு அவர் கையெழுத்திட்டார். நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 29 என்ன பண்ணீங்க? அதான் தாவேக அரசு செய்யணும். மதுரையில் காவல்துறையின் தாக்குதலில் பூசாரி உயிரிழந்ததாக புகார். மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. தருமபுரியில் காணாமல் போன பெண் வாணியம்பாடியில் சடலமாக மீட்பு. பணம், நகைக்காக பெண்ணை கொலை செய்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கல்குவாரியில் உடலை வீசிச் சென்றதாக மருமகன் உட்பட 4 பேர் கைது. உதகையில் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் ஜீப் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம். சுற்றுலா தலங்களுக்கு மினி பேருந்துகள் இயக்க கூடுதல் பெர்மிட் வழங்க எதிர்ப்பு. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா. 3வதாக பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து பாடல். வந்தே மாதரம் பாடலை அவமதித்ததாக சோனியா காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி காவல் நிலையத்தில் புகார். கர்நாடக மாநிலம் மங்களூரு பாஜக நிர்வாகி காவல் நிலையத்தில் புகார். கன்னியாகுமரியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் கொண்டாட்டம் கோலாகலம். வரும் 26ஆம் தேதி வரை அரண்மனையை பார்வையிட இரவு 8:30 மணி வரை அனுமதிக்கப்படுவர் என அறிவிப்பு. கேரள மாநிலத்தின் பெயர் அதிகாரப்பூர்வமாக கேரளம் என மாற்றப்பட்டது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அயோத்தி காணிக்கை முறைகேட்டு வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. விசாரணையை தர்க்கரீதியான முடிவுக்கு கொண்டு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்க தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. பீகாரில் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பெண்கள் உயிரிழப்பு. மின்கம்பி அறுந்து விழுந்ததால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியபோது விபரீதம். அர்ஜென்டினாவில் நூற்றுக்கணக்கானோர் பைக்கில் ஊர்வலமாக சென்று குழந்தைகளுக்கு பொம்மையை பரிசளித்து மகிழ்விப்பு. சூப்பர் ஹீரோ உள்ளிட்ட பிரபல கதாபாத்திரங்கள் வேடத்தில் சென்று பரிசளித்த நெகிழ்ச்சியான நிகழ்வு.